இத்தனை நாள் நான் உங்களுக்கு எப்படி உட்கார்ந்து அடிக்கிறது எகிரி அடிக்கிறதுன்னு பல விதமா அடிக்க சொல்லி கொடுத்தேன்னா அதை எப்படி வேகமா அடிக்கணும்னு சொல்லி கொடுக்க மறந்துட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அதாவது நான் சொல்ல வரது என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ நீ எப்படி ஒரு அவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் மூவ்மெண்ட் கொடுத்து ஒன் டேப் அடிக்கிற, எனக்கு அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடோட எப்படி ஒன் டேப் அடித்து சொல்லி கொடு ப்ரோ, கூடவே எனக்கு அக்யூரசி வேணும்னு நிறைய பேர் கேட்டீங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் சொல்ற சிம்பிளான ஒரு 2 ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணீங்கனாவே நீங்களும் மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்து இதே மாதிரி ஒன் டேப் அடிக்கலாம். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா அது எப்படின்னு நான் சொல்றேன். அது கூடவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்கறதுல நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. அந்த மிஸ்டேக்கையும் சேர்த்து சொல்லிட்டு கூடவே உங்களுக்கு அது எப்படி பண்ணுன்ற ட்ரிக்கையும் சொல்லித்தரேன். முக்கியமா இந்த ட்ரிக்கு நீங்க 1v1 ஒன் டேப் விளாடுறீங்கன்னா உங்களுக்கு இது செம பக்காவா யூஸ் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற மிஸ்டேக்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நீங்க மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணாலே ஈஸியா மூவ்மெண்ட் கொடுத்து ஒன் டேப் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலயும் இந்த ஒரு மிஸ்டேக் எல்லாருமே பண்றீங்க. ஸ்கிரீனை மட்டும் நீங்க வேகமா திருப்பினா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்துடாது. ஒரு செகண்ட் இந்த கிளிப்பை பாருங்க, உங்களுக்கு புரியும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? மூவ்மெண்ட் ஸ்பீடு புயல் வேகத்தில் இருக்கிற அண்ணன் பிச்சுக்கிறாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அதுவே ஆப்போனன்ட் சைடில் அவன் எப்படி பார்க்குறான்ற இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பாருங்க. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. இதுதான் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் நம்பர் 1. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம புயல் வேகத்தில் ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம், எதிர்க்க இருக்கோம் கலகலத்து போயிடுவான்னு நினச்சி சுற்றுவீங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா, நீங்கள் எந்த அளவு ஸ்க்ரீனை ரொம்ப வேகமாக சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட்டே கிடைக்காது. அந்த ஒரு கிளிப்பை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய பேர் ஜம்ப் ஷாட் அடிப்பீங்க, சில பேர் ஜம்ப் பண்ணி க்ளோவல் போடுவீங்க. அப்போது ஒரு சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, நம்ம ஜம்ப் பண்ணி மூவ்மெண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆனால் ஜம்ப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை கரகரன்னு சுற்றுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்க்ரீனை பாருங்களேன். நீங்க இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா நமக்கு தான் பார்க்கறதுக்கு உலகத்தையே 365 ரவுண்டு சுற்றி வந்த மாதிரி இருக்கும். அதே ஆப்போனன்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இவன் டம்மி தான் போட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க ஸ்கிரீனை இந்த மாதிரி வேகமா சுத்துறதால எந்த பயனும் இல்லை. சரி ப்ரோ, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ சொல்ற மாதிரி நான் இனிமே ஸ்கிரீனை கரகரன்னு தீத்த மாட்டேன் ப்ரோ, இந்த மாதிரி தீத்தாம கரெக்டாக அடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதே மாதிரி ஸ்கிரீனை நீங்க தீத்தி தான் ஆகணும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படி வேகமா அடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரையல் பார்த்துலாம். மறக்காம எல்லாம் கீழே பார்த்து டக்கு டக்குன்ற அடி அடிங்க. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. அதாவது நான் சொன்னது என்னன்னா, கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு அடி அடிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமல் தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி மூவ்மெண்ட் ஸ்பீடுன்ற பேரில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் தரன்னு தரையை பெருக்கிட்டே இழுத்துட்டு வருவான். அவனுக்கு கொஞ்சம் அமுச்சு விட்டு 2 அடி அடிக்க சொல்லுங்க. சரி ப்ரோ, ஸ்க்ரீனை பிடிச்சி தரன்னு தீத்தக்கூடாதுன்ற, தீத்தனா தான் அடிக்க முடியும்னு சொல்கிறேன். அது எப்படி ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு செகண்ட் இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். நீங்கள் திருப்ப வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போது லெஃப்ட் சைடில் இந்த அளவு திருப்பிறீங்களா, அதே அளவு ரைட் சைடில் இந்த அளவு. நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்கள் ரொம்ப ஹாஷாக வேகமாக தீத்தினாதான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு பிரேக் ஆகிடும். அதுவே ஒரு குறிப்பிட்ட அளவில் ஸ்பீடோட ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் டிஸ்டன்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு இல்லையா, ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போவுமே உங்களுக்கு இது புரியலன்றது எனக்கு நல்லா புரியுது. சிம்பிளாக சொல்கிற பாருங்க, இந்த ஸ்க்ரீனை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கொடுத்தல அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட், அதாவது அதிக வேகமாக திருப்பும் போது ஆப்பனண்ட்டுக்கு நான் ஸ்லோவாக தெரிஞ்சல அந்த ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடோட கிளிப்பு லெஃப்ட்டில் இருக்குது. அதுவே ரைட்டில் இருக்க இந்த ஒரு கிளிப்பை பாருங்கள். இதில் நான் ரொம்ப ஸ்பீடாக ஸ்க்ரீனை திருப்ப மாட்டேன், லைட்டாக மைல்யூட்டாக தான் இந்த இடத்துல ஸ்க்ரீனை வச்சு நான் மூவ் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி மூவ் பண்ணுறது தான் அங்கே ஆப்பனண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடை காட்டுது. இல்லை ப்ரோ எனக்கு இப்பயுமே புரியல ப்ரோன்னீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் கையில் பிடிச்சிக்கிறத அப்படியே பிடிச்சிக்கிட்டு டப்புன்னு எஞ்சி நில்லுங்க. அதாவது நான் சொன்னது என்னன்னா, சும்மா ஜஸ்ட் இப்போ ஏஞ்சி நில்லுங்க ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு. இப்போது நீங்கள் ரைட் சைடில் போனால் என்ன பண்ணுவீங்க, ரைட் சைடில் 2 ஸ்டெப் எடுத்து வச்சாதான் உங்களால் போக முடியும். அதே லெஃப்ட் சைடில் போனால் லெஃப்ட் சைடில் திரும்பி இன்னும் 2 ஸ்டெப்பு எடுத்து வைப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேமுக்குள்ளே இருக்க கேரக்டர் நீங்கள் தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரே காலை தூக்கிட்டு கரகர 4 பக்கம் சுற்றினா 4 பக்கமும் போயிட மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன்,
சிம்பிளாக ஸ்லோவாக நீங்கள் அந்த கேரக்டரை ஓட விட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு திருப்பினீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு பக்காவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு அந்த கேரக்டரை கொஞ்சம் ஓட விட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஓரளவு ஸ்லோவாக நீங்கள் ஸ்க்ரீனை திருப்பினீங்கன்னாவே ஆப்பனண்ட்டுக்கு ஜிக்ஸாக் போகிற மாதிரி காட்டும். சிம்பிளாக இதை தான் ஜிக்ஸாக் மூமெண்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த ஒரு மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஆப்பனண்ட் எந்த பக்கம் இருக்கான்னு ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு ஒன் டேப் அடிக்கிறதுக்கு அக்யூரேசியும் கிடைக்காது. அதனால தான் அக்யூரேசி ரொம்ப முக்கியம். அக்யூரேசி மட்டும் இல்லையோ, நீங்கள் ஆடுற ஒரு மேட்சும் போயிடுச்சு தம்பி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்த உடனே நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஜம்ப்பு. நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டு உடனே ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்க்ரீனை திருப்பி ஆப்பனண்ட் எங்கே இருக்கான்னு அழகாக பார்க்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டுட்டு ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட்டு. ஒன்று, உங்களால் எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த ஒரு மூமெண்ட் ஸ்பீட்லேயும் அக்யூரசி கிடைக்கும். மூணாவதாக நான் சொல்கிறேன், இந்த ஒரு ட்ரிக்கை சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மைல்யூட்டாக ஜிக்ஸாக் போட்டிங்களா, செகண்டு ஜம்ப் பண்ண உடனே ஸ்விட்ச் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இந்த ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஜிக்ஸாக்கு, அப்படி என்ன பண்ணுறீங்க, ஸ்விட்ச் பண்ணி ஜம்ப் பண்ணுங்கள் போதும். ஜிக்ஸாக், ஸ்விட்சு, ஜம்ப்பு, அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் ஸ்பீடோட பக்காவாக ஒன் ஷாட் அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை உங்களுக்கு சொல்கிறேன், அதை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரோ இந்தளவு ஆல்ரெடி உங்கள் கஸ்டம் செச்சுடி எனக்கு சொல்லு ப்ரோ அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி என்னோட கஸ்டம் செச்சுடிக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த ஜம்ப் பேச்சாட்டுக்கும் சரி, சிட்டப் பேச்சாட்டுக்கும் சரி, ஆல்ரெடி அந்த 2 சீரீஸ்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பார்த்துருங்க. அந்த சின்ன ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூமெண்ட் ஸ்பீடை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் அழுத்திப்புடி மேட்ச்லையோ இல்லை அழுத்திப்புடி பிளேயர்ட்டையோ காமிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அழுத்திப்புடி மேட்ச்லையோ இல்லை சீரீஸ்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பார்த்துருங்க. அந்த சின்ன ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூமெண்ட் ஸ்பீடை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் அழுத்திப்புடி மேட்ச்லையோ இல்லை அழுத்திப்புடி பிளேயர்ட்டையோ காமிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மூணாவது ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஒன் ஷாட் ஆடிட்டு இருக்கும்போதே ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ரீலோட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரீலோட் பண்ணிகிட்டே போயிட்டு அடி வாங்கிடுவீங்க. அதை அவாய்ட் பண்ணனாலுமே நீங்கள் ரீலோட் பண்ணிக்கிட்டே இந்த ஜிக்ஸாக் போடும்போது நிறைய டைமு எனிமிக்கு மிஸ்ஃபயர் ஆகும். உங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது கூடவே இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு 100 கமெண்ட் பண்ணுங்கள் மூமெண்ட் ஸ்பீடுன்ட்டு. நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன்னா 400 கமெண்ட் பண்ணிட்டீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சிட்டப் க்ளோவல் ட்ரிக்கு தெரியணும்னா சிட்டப்னு மறக்காம ஒரு கமாண்டை போட்டு ஒரு ஹார்ட் இமோஜை கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த கமெண்ட் செக்ஷன்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோ எந்த ஹைப் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்லாம் இன்னும் நிறைய பேர் போவோம். உங்களை மாதிரி நிறைய பேர் வேகமாக அடிக்க கற்றுப்பாங்க. வேகமாக அடித்தா எல்லாருக்குமே யூஸ் தானே. அந்த ஃபைனல் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டு ஸ்விட்ச் பண்ணி எப்போ விளையாட ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஸ்டைல் பிளேயராக மாற முடியும். ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர்ன்றவன் எப்படின்னா, கிட்டத்தட்ட அவன் ஜம்ப் ஷாட்டு, சிட்டப் ஷாட்டு, ஜிக்ஸாக் ஷாட்னு ஒட்டு மொத்தமாக அன்கண்ட்ரோலபிளாக இருப்பான். அவனை நீங்கள் காப்பியாக பண்ண முடியாது, இதுதான் இவன் ஸ்டைலு அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃப்ரீ ஸ்டைலுக்கான ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான் இந்த ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டு ஒன் டேப்பு. உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அக்யூரசிக்கு ஜம்ப் பண்ணணுன்றதுலாம் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு பக்காவான வீடியோட திரும்ப வராது இருக்கும். டாடா பை பாய், டேக் கேர் ஃப்ரம் பிரதர் ஃப்ரம் TLK Official. இந்த வீடியோ நான் போட்டது இல்லை, வேறு ஒருத்தவங்க போட்டாங்க. சரி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை போட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறீங்க.